வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்கு வச்சு தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம முட்டையை வந்து எடுத்து வேக வச்சு அதோட ஓடெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து சில குழந்தைங்க முட்டை வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்து. இப்போ வந்து ஓடெல்லாம் எடுத்து வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி துருவிக்குங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுங்க பொடி பொடியாக. இப்போ வந்து இஞ்சி பூண்டை வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நமக்கு வந்து காரத்துக்கு வந்து தேவையான அளவு வந்து பச்சை மிளகாயும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து கொத்தமல்லி, அதையும் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது தனி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, மல்லித்தூள், இதெல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். நம்ம வந்து என்னென்ன மசாலா வந்து சேர்த்துருக்கோன்னு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம சேர்த்ததும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சிங்க. இந்த பாருங்கள், இதில் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பால் சைஸுக்கு வந்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், ஒவ்வொன்றா இந்த மாதிரி இந்த சைஸுக்கு உருட்டி வச்சுங்க. இது வந்து நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு இருந்துச்சுன்னா அதை வந்து உடச்சி இதில் டிப் பண்ணி ப்ரெட்டு தூளில் வந்து போட்டு தான் பொரித்து எடுக்கணும். நான் என்கிட்ட வந்து முட்டை எல்லாத்தையுமே வந்து வேக வச்சதுனால மைதா மாவை வந்து நான் கரைச்சி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட முட்டை இருந்துச்சுன்னா அதோட வெள்ளை கருவை எடுத்து கூட நீங்கள் டிப் பண்ணி பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு அந்த உருண்டையையும் அந்த மைதா மாவில் எடுத்து போட்டுட்டு அதை வந்து இந்த ப்ரெட்டு தூளில் வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போடவும் நல்லா பொரியுது. இதே மாதிரியே எல்லா உருண்டையையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இது பாருங்கள், எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வெந்து வருது. இது நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.